இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சூப்பர் பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு உங்களால் ஒருத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய எமோஷன், தாட், டிசிஷன்னு எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் பாஸ், ஃப்ரெண்ட், சேஞ்சர், க்ரஷ்ன்னு யாராக இருந்தாலும் அவங்கள உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இது மேஜிக் இல்லை, இது சைக்காலஜி. உலகத்தில் இருக்கிற மேனிப்புலேட்டர், லீடர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சீக்ரெட் ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் டார்க் சைக்காலஜி பற்றி தான் கற்றுக்க போகிறீங்க. பட் ஒரு வார்னிங், இதை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற விதமே மாறிடும். ட்ரிக் நம்பர் 5, த ரிவர்ஸ் ட்ராப். ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது. ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க அதை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பின்னாடி பார்க்காதீங்கன்னு சொன்னால் உடனே அவங்க பின்னாடி தான் பார்ப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொன்னால் உங்கள் மூளைக்கு இந்த வீடியோவை தான் பார்க்கணும்னு தோணும். இதுதான் ரிவர்ஸ் ட்ராப். உங்கள் மைண்டை ரிவர்ஸ் டைரக்ஷனில் புஷ் பண்ணுற கேம். நீங்கள் ஒருத்தவங்களை வற்புறுத்தாமல் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்கள பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக போய் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ என்னால் முடியாது, அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்படி சொல்லி பாருங்கள், ஒரு ஹெல்ப்பு வேணாம் வேணாம், ரொம்ப கஷ்டம், உன்னாலலாம் இதை செய்ய முடியாது, நான் வேறு யார்கிட்டையாச்சும் கேட்டுக்கிறேன். உடனே அவங்க என்னால் முடியாதா, நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னது உன்னால் இதை செய்ய முடியாது, அவங்க என்னால் இதை செய்ய முடியும். இதுதான் மனதை திருப்பும் யுக்தி. இது ஒரு ஆபத்தான முறை. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க எடுத்த டிசிஷன் அவங்க டிசைட் பண்ணலன்னு. இது ஒரு பவர்ஃபுல் மைண்ட் ஹேக். ட்ரிக் நம்பர் 4, த பவர் ஆஃப் சாய்ஸ். நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம டெய்லி எடுக்கிற டெசிஷன் நம்ம முடிவெடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. நம்மக்கிட்ட காட்டுற ஆப்ஷனில் இருந்து தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி டிசைட் பண்ண வைக்கிறது பவர் இல்லை. ஆப்ஷனை டிசைன் பண்ணி அவங்கள தானாகவே சூஸ் பண்ணி பண்ண வைக்கிறது தான் உண்மையான பவர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வெளில போகலாமான்னு கேட்குறீங்க. அவங்க நான் வரலன்னு சொல்லிடுறாங்க. இதுவே அவங்கக்கிட்ட தேட்டர் போகலாமா, மால் போகலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த 2 சாய்ஸ் மட்டும்தான் தெரியும். 2 சாய்ஸுமே சேம் அவுட்கம். அவங்க உங்கள் கூட வெளில வருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? நான் தான் எங்கே போகணுன்னு முடிவு பண்ணேன். ஆனால் உண்மையிலே அந்த முடிவை எடுக்க வச்சது நீங்கள் தானே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பவர் ஆஃப் சாய்ஸ். அரசியல்வாதிகள், பெரிய பிராண்ட், மார்க்கெட்டிங்கில் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஷாப்பில் ப்ராடக்டை விற்கிறதுக்காக ஆஃபர்ஸை தருவாங்க. பை 1 get 2, இல்லைனா பை 2 get 50% ஆஃபர். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம தான் டெசிஷன் எடுத்து ப்ராடக்டை வாங்கணும். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு ப்ராடக்டை விற்கணும். அவங்க கொடுத்த ஆப்ஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ராடக்டை வாங்க வைக்கிற டெசிஷனை அவங்க எடுத்தது. நீங்களும் ஒருத்தவங்க ஆப்ஷனை கொடுத்து அவங்க டிசிஷனை கண்ட்ரோல் பண்ண வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் டிசிஷன் மாஸ்டர். ட்ரிக் நம்பர் 3, த கில்ட் ட்ராப். பீப்புளை ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எமோஷன் இருக்குது. அதுதான் குற்ற உணர்வு. இந்த எமோஷனை ரியல் ரிமோட் கண்ட்ரோல்னே சொல்லலாம். ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தினாலோ இல்லை பயமுறுத்தினாலோ அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் அவங்கள கில்ட் பண்ண வச்சுட்டா தானாகவே அவங்கள மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கண்டிப்பாக ஒன்று பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வரவே மாட்டுறாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் டைரெக்டாக கேட்குறீங்க, பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வரவே இல்லையே. அவங்க ஏதாவது ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக இப்படி பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் முக்கியமாக இருந்திருந்தா கண்டிப்பாக பார்க்க வந்திருப்பேன், நான் முக்கியம் இல்லை போல், அதனால என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க கில்ட் ட்ரிகர் ஆகிடும். உங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் நினைப்பாங்க. தானாகவே உங்களை பார்க்க வருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மன்னிப்பு கூட கேட்பாங்க. நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை, ரெக்வஸ்ட் பண்ணலை. ஒரு எமோஷ்னல் மிரரை அவங்களுக்கு முன்னாடி வச்சிங்க, அவங்க உடனே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ட்ரிக் நம்பர் 2, பி எமோஷ்னல் ஹிஜாக்கிங்.
ஒருத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஈஸியான வே என்னன்னு தெரியுமா? அவங்களோட எமோஷன்ஸை ஹிஜாக் பண்ணுறது. நம்ம எடுக்கிற டிசிஷன் லாஜிக்கல் அடிப்படையில் தான் இருக்குன்னு நினைப்போம், ஆனால் உண்மையிலே எமோஷனல் அடிப்படையில் தான் இருக்கும். யார் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ உங்கள் மைண்டோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில் தான். கோபம், குற்ற உணர்வு, பயம், காதல்னு இந்த எமோஷனலை தான் மோஸ்ட் பீப்புள் தப்பான டிசிஷன்ஸை எடுப்பாங்க. ஏன்னா இந்த எமோஷன்ஸ் நம்ம மைண்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடும். அரசியல்வாதிகள் பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா? அவங்க உண்மை அடிப்படையில் பேச மாட்டாங்க, உணர்வுகளை தூண்டுற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த உணர்வுகளோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஓட் அவங்களுக்கு தான். அப்புறம் தப்பான டெசிஷன்ஸை எடுத்துட்டோன்னு வருத்தப்படுவீங்க. நீங்கள் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ட்ரிக் நம்பர் 1, த பவர் ஆஃப் சைலன்ஸ். அமைதி தான் சக்தி வாய்ந்தது. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இது நடந்திருக்கும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அதுக்கு உங்கள் அம்மா கத்துவாங்க, திட்டுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா முன்னாடி போனால் எதுவுமே பேசாமல் முறைப்பாங்க. அதிலே உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடும். அதுதான் சைலன்ஸோட பவர். வார்த்தையை விட அமைதி டேஞ்சரஸ். பீப்புள் நினைக்கிறாங்க அதிகமாக பேசுகிறவங்க தான் ஸ்ட்ராங்கான பர்சன்னு. ஆனால் உண்மையிலே அப்சர்வ் அண்டு லிசன் பண்ணுறவங்க தான் ஸ்ட்ராங் பர்சன். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க மைண்ட் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஈஸியாகவே அவங்க மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஹவு டு யூஸ் இட்? ஒருத்தவங்க உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறாங்கன்னு தோணுதா? அவங்கக்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பதட்டமும் பயமும் அதிகமாக ஆகிடும். இதனால் அவங்களே உண்மையை சொல்லிடுவாங்க. இதுதான் சைலன்ஸோட பவர். யூஸ் இட் வைஸ்லி. இந்த 5 ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ஈஸியாக இருந்தது, எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.